இப்ப கொஸ்டின் என்னன்னா, இப்ப v வந்து நான் ஜீரோ வெக்டர், v கொடுத்தா t of v வருது. தட் இஸ் lambda v இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகுது. சரியா? பெரிய படமா போடுறேன். நீ மறுபடியும் அழிச்சிட்டு போடு. இப்ப இந்த v இருக்குதுன்னா இங்க ஒரு v போகும், mu v. நான் சின்னதா போட்டுக்கிறேன், ஆன்லைன்ல என்ன திட்டுவாங்க. அடுத்தது ஒரு v, அடுத்தது ஒரு v. புரியுதா இல்லையா? இந்த லைன்ல இருக்கிற எல்லாமே ஐகன் வெக்டரா இருக்குமான்னு கேக்குறேன். வெக்டர்னாவே ஜீரோல இருந்து போகும், கரெக்ட் தானே? இப்ப அந்த லைன்ல ஜீரோ பாஸ் ஆகும். இப்ப ஜீரோவை தவிர மீதி எந்த நான் ஜீரோ எலிமெண்ட் வேணாலும் எடு. இதுல இருந்து ஒரு எலிமெண்ட் எத்தனை, அது எப்படி இருக்கும்? some mu times of v இருக்கு, that is v prime. கரெக்டா? நான் சொல்றது புரியுதா என்ன சொல்றேன்னு? அதாவது என்னன்னா, இது v வெக்டர்னு வச்சுக்கோ, இது mu டைம்ஸ் v. இந்த படம் வந்து எவ்வளவு பெருசா வேணா போட்டுக்கிட்டேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இது mu டைம்ஸ் v, இதுவும் நான் ஜீரோ வெக்டர் தான். இங்க இருக்குது ஜீரோ, புஷ் பண்ணிக்கிறேன். இப்ப இது ஐகன் வெக்டரான்னு கேக்குறேன். செக் பண்ணு ஐகன் வெக்டர்னா செக் பண்ணு. டீல கொண்டு போடு. அது ஜீரோ இல்லாத பட்சத்துல ஐகன் வெக்டரா இருக்கும் சார். ஜீரோ இல்லன்னு நான் சொல்லிட்டேன். m not equal to 0 ன்னு வச்சுக்கிறேன். m not equal to mu not equal to 0. அப்ப t of mu v என்ன வரும் பாரு. இப்ப t லீனியர் ஆபரேட்டரா, லீனியர்ன்றதுனால ஸ்கேலர் வெளியே போடலாமா? mu டைம்ஸ் ஆஃப் என்னது, t of v ன்னு எழுதலாமா? ஆல்ரெடி v என்ன இருக்குது, lambda v ன்னு வருதா? அப்ப என்ன அப்ளை பண்ணுவேன், mu into lambda into v. அப்ப இதுதான் இப்ப என்னது, ஐகன் வேல்யூ. ஸ்டில் யார் அந்த v? ஓகே ஓகே, மாத்தி மறுபடியும் எழுதுறோம். இப்ப mu lambda v வருதா? lambda டைம்ஸ் mu v அகைன் இப்படி எழுதலாமா? அப்ப நான் mu v கொடுத்தேன், அவுட்புட் என்ன வருது, lambda டைம்ஸ் mu v ன்னு வருது. வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன்? I have one eigen vector na, I can find என்னது, infinitely many. அப்ப அந்த v eigen vector na அந்த ஸ்பேன்ல இருக்கிற எல்லா நான் ஜீரோ எலிமெண்ட் என்னது, ஐகன் வெக்டரா வருது. சரியா? அதெல்லாம் எழுதி வச்சுக்க, காதல மட்டும் கேட்டே இருக்காது, பூரா மறந்து போடுவேன். நானே வருஷமா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த பேப்பர் நடத்துற மறந்து போயிடும். அது என்ன எழுதுனா, சப்போஸ் v is an eigenvector இந்த மாதிரி எழுதிட்டு span of v இப்படி எதுனா is a subspace every v prime not equal to 0 in the span of v is an eigenvector for eigenvector of t corresponding to eigenvalue யாரு, lambda. ஒரே lambda தான், அந்த லைன்ல இருக்கிறது எல்லாத்துக்குமே என்னது, ஐகன் வெக்டர் தான். அப்ப என்னன்னா, ஒரு வெக்டர் மட்டும் டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணல. அப்ப என்ன பண்ணுது, அது அந்த லைன்ல இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே இட் கேரிஸ் என்னது, லைன் டு லைன். ஜீரோ வந்து பாத்தீங்கன்னா லைனோட லென்த் 0 டிஃபைன் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இது ஓகே, அது சொல்றது புரியுதா இல்லையா? சூப்பர் இல்ல? இந்த அப்சர்வேஷன் ஓகே இல்ல? அடுத்து மூவ் பண்ணலாமா? எஸ் ப்ளீஸ். ஒரு வெக்டார் இருக்குதுன்னா ஐகன் வெக்டார் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு லாம்டா கிடைக்கும். அதே இப்ப இதுக்கு இது ஐகன் வெக்டர், இதை ஸ்கேலர் மல்டிபிள் பண்ணும்போது நியூ டைம்ஸ் v. இப்ப இது ஐகன் வெக்டரான்னு பார்க்கணும்னா மறுபடியும் என்ன பண்ணுவோம், டீல அப்ளை பண்ணுவோம். டீல அப்ளை பண்ணா இப்படி வரும். மறுபடியும் டி ஆஃப் வினா லாம்டா வின்னு எழுதும். மறுபடியும் லாம்டா மியூ ஃபீல்டுன்றதுனால திருப்பி போட்டு எழுதிக்குவேன். அப்ப மறுபடியும் லாம்டா டைம்ஸ் மியூ வின்னு வருது. அப்ப நான் என்ன கொடுத்தனோ அதுவே லாம்டா டைம்ஸ் வருது. அப்ப என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி,
ஃபைனைட் டைமென்ஷன்லாம் யாரும் எதுவும் சொல்லல. இந்த மாதிரி குழம்புன்னா தாடிகள்லாம் முடிச்சு கொடுத்துருவேன், எல்லாரையும் காலி பண்ணி விட்டுருவோம் அவங்களுக்கு. ஐகன் வெக்டர் ஐகன் வேல்யூ பத்தி பேசும்போது ஃபைனைட் டைமென்ஷன் இன்ஃபைனைட் டைமென்ஷன் ஏதா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும், கொடுத்த v லாம்டா டைம்ஸ் v ன்னு எடுத்துட்டு போனா இருந்தா போறோம். டைகலைசிபிள் பேஸ்னா மட்டும்தான் ஃபைனைட் டைமென்ஷனா இருக்கும். இது ஓகே? சரி, அப்ப இன்னும் ஒரு 2-3 கேள்வி கேட்கலாமா? இப்ப என்னன்னா இந்த டெஃபினிஷன் வச்சுதான் பேசினுக்கிறேன். இப்ப கொடுத்துக்கிற ஆபரேட்டருக்கு டக்குன்னு குயிக்கா என்னால ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க முடியுமா? சரியா, அடுத்து பார்ப்போம். Any question online? இன்னைக்குதான் வந்தியா? ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணி உனக்கு எப்படி இருந்தது? பாலினாமிக் ஐகன் வெக்டர்ஸ் வந்து x பவர் n க்கு மட்டும் தான் சார் எக்ஸிஸ்ட் ஆகுது. சரிமா, கரெக்ட்டா சார்? சரி, நான் வரேன். p to half r, t going from p to half r. T of p of x is equal to p double prime of x. சரி, p single prime போடுவோம். இப்போ கஷ்டப்படுத்தவும் கூடாது, எடுத்துக்கவும் கூடாது. T of p of x is equal to p prime of x. இதுக்கு யாரெல்லாம் ஐகன் வெக்டர் வருவான்னு பார்க்கணும். சரி, முத ஐகன் வேல்யூ பிறந்ததா ஐகன் வெக்டர் பிறந்ததா? ஒரு லாம்டாவை ஐகன் வேல்யூ சொன்னா there is a non-zero vector such that t of b equal to lambda. கோழி வந்ததா கோழி முட்டை வந்ததான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதானே, முட்டையில இருந்து கோழி வந்ததா கோழியில இருந்து முட்டை வந்ததான்னு? கோழி தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஏன்? ஏன் மேன் முட்டை வந்ததுக்கு அப்புறம் தான் மேன் கோழியே வரும் வெளியே. என்ன பதில் சொல்லுவேன்? எதை பேசணும் பேசக்கூடாது. எதை தம்பி முன்னாடி வந்தது அதுதான் நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் 6 வருஷமா. அதுக்கான பதில்னா வந்து எங்கிட்ட கிடைச்சதா இல்லை. கரெக்டா தானே? சரி, T of p of x equal to p prime of x. Find என்னது ஐகன் வெக்டர் கண்டுபிடி. கான்ஸ்டன்ட். ஐகன் வெக்டரா இருக்குன்னா அது என்னவா இருக்கணும்? p of x க்கு பதிலா q of x ன்னு போட்டுக்கா. lambda times q of x ஆ வரணும். பை டெஃபினிஷன் என்னது? q prime of x is equal to lambda times q of x. அப்ப வருது டிகிரி கம்பேர் பண்ண வருது. என்னது என்ன சொன்ன? ஏன்னா மைக் காதுல வச்சுன்னு திட்டக்கூடாது. என்ன வருது? இது பாலினாமியல், இது அதனுடைய டெரிவேட்டிவ். மனசுல வித்தியாசமா நல்லா அழகா பேசுறான். என்ன பிடிச்சி இப்ப வச்சு எப்படி சமாளிக்கிறீங்க? 4 பேரை சேர்ந்து அவனை மாத்தணும்னு நினைப்பீங்க, கடைசியில நீங்க கிறுக்கா ஆயிடுவீங்க. அவனை மாத்தன மட்டும் நினைச்சு இறங்கிடாதீங்க, டைம் வேஸ்டா போயிடும். சரி, ஓகே, எனிவே அவன் உங்களுக்கு புரிய நான் என்ன சொல்ல வரேன்றது. அந்த வேலை T of q of x is equal to lambda times q of x. இந்த ஆபரேட்டருக்கு ஒரு ஐகன் வெக்டர் வரணும்னாக்கா அது இந்த கண்டிஷனை ஹோல்ட் ஆகணும். அப்ப அது பை டெஃபினிஷன் என்னது? q prime. இப்ப இதனுடைய டிகிரி k வந்தா இதனுடைய டிகிரி என்னது? k minus 1 இருக்கு. அப்ப என்ன டிகிரி ஈக்குவலா இருக்கும்? டிகிரினா என்னன்னா வரும்? 0 டிகிரி, 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி, இப்படிதான் போவோம். கரெக்ட் தானே? P2னா கட் பண்ணிக்கிறேன், உடனே ஒன்றான். கரெக்ட் தான். அப்ப இங்க 1 டிகிரினா இது 2 டிகிரியா இருக்கும். கரெக்ட் தானே? இது 2 டிகிரினா இது 3 டிகிரியா இருக்கு, அது வாய்ப்பு இல்லை. அடுத்தது இது 0 டிகிரினா இது 0 டிகிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்ட் தானே? அப்ப இந்த கண்டிஷனை ஹோல்ட் ஆகும்னா அது யார் மட்டும் தான் ஹோல்ட் ஆகும்? ஒன்லி கான்ஸ்டன்ட் மட்டும் தான் வேணும். இப்ப கான்ஸ்டன்ட்னா
ஜீரோ கான்ஸ்டன்ட் போட்டா என்ன வரும்? கோல்ட் ஆகும். அப்ப நமக்கு நான் ஜீரோ தான் பார்க்கணும். எல்லா நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் எடுத்து டெரிவேட்டிவ் எடுத்த ஜீரோ, அது லாம்டா டைம்ஸ் லாம்டா. மண்ட வெளியே என்ன எழுது? q of x becomes என்னது? Constant when lambda should be 0. கரெக்ட் தானே? அப்ப இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிகிரியோ செகண்ட் டிகிரி பாலினாமியலோ ஐகன் வெக்டரா இல்ல. அப்ப இதுக்கு யார் வரும்? வச்சுக்கனா அப்ப அதுக்கு என்ன வரும்? ஒன்லி கான்ஸ்டன்ட் பாலினாமியல் மட்டும் தான் வருது. கரெக்ட் தானே? இப்ப இனிமே ஒண்ணு ஒண்ணு கொடுத்தா நீ குயிக்கா கண்டுபிடிச்சுக்கிட்டே வரணும். ஓகே சரி. இப்ப t going from R2 to R2. சரி, இது டைகனைசபிளா? இது டைகனைசபிளா? தெரியாது, இப்போதைக்கு தெரியாது. ஐகன் வெக்டர் பத்தி தான் பேசுறேன். அப்ப நான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதிக்கிறேன். எழுதிட்டு ஒரே வழியா இது டைகனைசபிளா இல்லையான்றதை கண்ட்ரோல் பண்ணின்னு போய்க்கலாம். சரிதானே? ஓகே நெக்ஸ்ட் ஒன் மோர். சார் நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். ஆமா, நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் ஐகன் வெக்டர்ஸ் 1 2 3 4 5. ஆமா, ஐகன் வேல்யூ 0, நான் ஜீரோ வந்தா வராது. சரி, வர ஒரே ஒரு தேரை மட்டும் எழுதிடுறேன். எழுதிட்டு கன்க்ளூஷனும் போய்க்கலாம் உள்ள. சரி ஓகே. தேரம் என்னம்மா? எடுக்கிற பாலினாமியலும் நான் ஜீரோ கான்ஸ்டன்ட்டா தானே சார் இருக்கணும்? ஆமா, நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் பாலினாமியல் தான். ஜீரோ எடுத்தா அது அலோட் இல்ல. சரி ஓகே. தேரம் a linear operator T on a finite dimensional vector space V is diagonalizable if and only if there exists on ordered basis script B for B consisting of eigenvectors of T. இது கரெக்டா பாருங்க ஸ்டேட்மெண்ட். இது எழுத பொறுப்பு எப்படி எழுத பாருங்க, சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். டயகனைசபிள்னா உனக்கு என்ன தெரியும்? பை டெஃபினேஷனு ஒரு பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். டி பீட்டா வந்து டயகனலா வந்துடும். கரெக்டா தானே? அதான மீனிங்கு. அப்ப அந்த பேசிஸ என்னன்னு கிளைம் பண்ணோம்? ஐகன் வெக்டர்னு கிளைம் பண்ணோம். அப்ப டி வந்து diagonalizable operator. T is diagonalizable on B. There exists some bases V1, V2 and so on Vn in V such that T beta diagonal. அப்ப அதுக்கு மீனிங் T of V1 equal to some lambda 1 V1 வந்திருக்கும். T of V2 equal to lambda 2 V2 வந்திருக்கும். and so on T of Vn equal to lambda n Vn. This implies V1 is an eigenvector corresponding to eigenvalue lambda I. அப்ப Vi ன்னு போட்டுக்கிறேன். This is true for every I equal to 1 to n. என்னாச்சு? T diagonalizableனா அதுக்கு ஒரு பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த பேசிஸ் என்னன்னு வந்தது? ஐகன் வெக்டார்னு வந்தது. சரியா? இப்ப அடுத்த ரிவர்ஸ் டைரக்ஷன். என்ன கிளைம் பண்ணிக்கிறோம்? டயகனைசபிளுக்கு ஒரு பேசிஸ் வரும். அந்த பேசிஸ் எல்லாமே என்னன்னு வந்துக்கிறோம்? ஐகன் வெக்டர். ஏன் என்ன கொடுத்துக்குன்னா அது என்ன ஸ்கேலர் டைம்ஸ்ல வந்துக்குது.
ஆமா lambda 1 0 0 0 and so on lambda இதானே டயகனல்னா கரெக்ட் தானே அப்ப t of v1 என்னது lambda 1 v1 வந்திருக்கும் இது 0 into v2 வந்திருக்கும் and so on வந்திருக்கும் கிளியரா நான் சொன்னது என்னன்னு புரியுதா இது பேஸ் புரிஞ்சாதான் அடுத்து உள்ள போவோம் தியரி உள்ள போயிட்டே இருக்கும் என்ன சொல்லிக்கிறேன் டயகனலைசபிளா இருந்தா ஒரு பேசிஸ் வரும் டயகனலா மாத்தும் அந்த பேசிஸ்ல இருக்கிற எல்லாமே என்னது ஐகன் வெக்டர் அப்ப therefore script B contain all vectors in a wise eigen vector இப்ப reverse direction and t be a operator I have there is a let beta be a basis consisting of eigen vectors of t இது reverse direction எது if and only தானே அப்ப reverse direction என்னது t be operator proof எது let t going from b to a be an operator linear operator let beta be a let us assume that b1 comma b2 comma bn be consisting of eigenvectors of t எல்லாமே eigenvectors இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் that is t of v1 equal to some mu1 v1 eigenvector t of v2 equal to mu2 v2 and so on t of vn equal to mu n vn நம்முடைய claim என்னது t is diagonalizable அப்ப t beta என்ன வரும்போது இது with respect to this க்கு mu1 0 0 0 mu2 0 0 0 and so on 0 0 mu n சரியா அப்ப என்ன சொன்னா போதுமானது ஃபைனைட் டைமென்ஷனல்ல கொடுத்துக்கிற லீனியர் ஆபரேட்டர் டயகனலைசபிள் சொல்லணும்னாக்கா அந்த பேசிஸ்ல இருக்கிறது எல்லாமே ஐகன் வெக்டரா போடும் இந்த mu1 mu2 mu3 எல்லாம் இல்ல டிஸ்டிங்க்ட் சேம் ஏதாவது சொல்லிக்கிறனா இல்ல அஜ்ஜூரா ஏதாவது சொல்லிக்கிறனா நான் ஜீரோ ஏதாவது சொல்லிக்கிறனா இல்ல எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்ப டசன்ட் மேட்டர் mu1 mu2 பத்தி நாம என்ன அதை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்மளுடைய எய்ம் என்னது இனிமேட்டுக்கு ஒரு பேசிஸ் கண்டுபிடிக்கணும் அந்த பேசிஸ்ல இருக்கிறது எல்லாமே ஐகன் வெக்டரா போடும் அப்ப ஐகன் வெக்டர்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல என்ன டைரக்ஷன் கொடுக்கறனோ அதே டைரக்ஷன் ஸ்கேலர் மல்டிபிளா இருக்கணும் அப்ப ஃபிக்ஸிங் தான் டைரக்ஷனா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பேசிஸ் இருந்தா போறோம் சரியா சரி வரேன் கொடுக்குறேன் கவலைப்படாத என்ன கேள்வி கேட்டா given linear ஆபரேட்டருக்கு ஒரு வெக்டர் ஆகுதுனால ஐகன் வெக்டர் வருமா அப்படின்னு என்னப்பா சொல்றேன் ஆமா கொடுக்கலாம் ஃபைனைட் டைமென்ஷன்ல இது ஆல்வேஸ் சாத்தியமா பார்க்கணும் ஓவர் சியா இருந்தா இது சாத்தியமா வரும் ஓவர் ஆரா இருந்தா வரும் வராது போ தெரியாது இப்ப கொடுக்குற பாரு இப்ப கொடுக்குறேன் நீங்க இப்ப ஜாலியா ஒண்ணு போடுவான் நம்ம இது அந்த மேடத்தை கூப்பிடுப்பா கட் பண்ணி மறுபடியும் போடுங்க டயகனலைசேஷன் ஜாமெட்ரி அதாவது நம்ம பேசுவோம் அது அவர்கிட்ட கூட அப்புறமேட்டுக்கு வர பையனா